ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் விஸ்வாவசு வருடத்தின் ராகுகேது பயிற்சி நாளைய தினம் 26/4/2025 சனிக்கிழமை அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது நடக்குது. நாளைய தினம் ராகுவும் கேதுவும் எந்த நேரத்தில் பயிற்சி ஆகிறாங்க, எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க, கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்னென்ன, ராகுகேது பயிற்சியால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டிய இறை வழிபாடு என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சி நாளைய தினம் சனிக்கிழமை மாலை 4:28க்கு நடக்குது. இந்த பயிற்சிக்கு பிறகு தான் பரிகாரம் செய்யணும். ராகுகேது பயிற்சியான பிறகு ஒரு முறை குளிச்சுட்டு உங்கள் வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு இருக்கும் கோவிலுக்கு போய் ராகுகேதுவுக்கு தேங்காய் உடைத்து உங்கள் பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. இது பொதுவான ஒரு பரிகாரம். நாளைய தினம் நிறைய கோவில்களில் ராகுகேதுவுக்கு சாந்தி பூஜை நடைபெறும், ஹோமங்கள் நடக்கும். அதுலேயும் கலந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை எந்தெந்த ராசிகள் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம், மீனம். இந்த 9 ராசிக்காரர்களும் ராகுகேது பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் பரிகாரம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். இது தவிர உங்களுடைய சொந்த ஜாதக கட்டத்தில் ராகுகேது பயிற்சியால் ஏதாவது பாதிப்புகள் வருவதாக இருந்தால் ஜோதிடர்கள் மூலம் உங்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சு பிரச்சனைகளை நீங்கள் அறிந்திருந்தால் அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். நாகர் சிலை உள்ள கோயில்களுக்கு போங்க. சில இடத்துலலாம் பார்த்தா நாகர் சிலைக்கு நாமே நம்முடைய கையால் அபிஷேகம் செய்து பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அரச மரத்தடியில் வச்சுருக்கக்கூடிய நாகர் சிலைகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்கள் கைகளால் அந்த நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்யுங்க. மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நெய் விளக்கேற்றி கற்பூரம் ஊதிவர்த்திலாம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்யுங்க. ராகுகேது பயிற்சி மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பரிகாரம். அடுத்தபடியாக ராகுகேதுவால் எந்த தொந்தரவும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னா காளி, பிரத்திங்கரா தேவி, வாராகி அம்மன் இவங்களை இந்த அம்மன்கள் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க. தினமும் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. விநாயகரை வழிபாடு செய்து வந்தோம்னா ராகு கேதுவால் எந்த தொந்தரவும் நம்ம வாழ்க்கையில் வராது. அதுவும் ஒரு வெள்ளருக்கு விநாயகரை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. ராகு கேது கொடுக்கும் துன்பங்கள் குறையும். ரொம்பவே எளிமையான இந்த பரிகார முறைகள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இதை செய்து பாருங்கள்.